இந்த மாதத்துக்கான ஃபாலோ நம்பர் ஒன்று எடுப்போம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு ஃபாலோ நம்பர் 4Dயில் எடுத்தோம் 840 அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 047 பாக்ஸ் அடிக்கும்னு சொல்லி நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ கவனமாக பார்த்த ஒருத்தர் 740 பாக்ஸ் போட்டு வந்திருக்காரு. வின்னிங் சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணார். ரெண்டாவது வந்து BC 40 அடிக்கும்னு சொல்லி நான் ஒரு ஃபாலோ நம்பர் கெஸ்ஸிங் ஒன்று போட்டிருந்தேன். எப்படின்னா இந்த 37 இந்த 75 இந்த 2 நம்பர் கேமில் வரும்போது அந்த 40 அப்படின்ற ஒரு நம்பரு ஆப்போசிட் அடிக்கும். மேக்ஸிமம் 40 அடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை கவனமாக BC 40 டெய்லியுமே 10 செட்டு போட்டுருந்துருக்காரு. அவரும் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருந்தார். ரெண்டாவது 740 ஒருத்தர் பாக்ஸ் போட்டுன்னு வந்துருந்துருக்காரு. அது ரெண்டாவது இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்காரு, மெசேஜ் பண்ணியிருந்தார். ஏன்னா 745க்கு 475 அதனுடைய ஆப்போசிட்டு 709க்கு ஒரு வேளை 740 பாக்ஸ் அடிக்குமோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணியிருக்காரு. எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தது தான் சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இந்த 709 இன்னொன்று பாக்ஸ் இருக்குது இந்த மாதத்தில், அப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது இந்த 709 இந்த இடத்துல வரும்னு நினச்சோம் நாம். அது பார்த்திங்கன்னா அதே நம்பரே திரும்பி வந்துச்சு. அதே நம்பர் வந்ததுக்குமே ஒரு ரீசன் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த 42க்கு 47 வந்தது. அதனால தான் நாம் வந்து 98 AB எடுத்தோம் 983ன்னு சொல்லி. ஆனால் பார்த்திங்கன்னா அது திரும்பவும் அதே நம்பரே வந்துச்சு 93க்கு 93. அப்படியுமே ட்ரை பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை. 98க்கு 93மே வச்சு இது பார்த்துருக்கலாம். சரி, முடிஞ்சது. ரெண்டாவது 14ஆம் தேதிக்கான வீடியோ போட முடியல. போட்டிருந்தா இந்த 74 ஞாபகம் பண்ணியிருப்பேன். மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த 74 இந்த 92ன்ற நம்பரை வச்சு தான் இந்த மாதம் எல்லாமே கேம் போகும்னு நான் சொல்லினே இருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 740லே ரிசல்ட் வந்துருச்சு. சரி, முடிஞ்சிருச்சு. அது என்ன ஃபாலோ நம்பர் அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏ போர்டு 1 வச்ச நம்பர் மட்டும் பார்த்துங்க. இங்கே ஒரு 120 இருக்கும், அது விட்ருங்க. அது சரிங்களா? முதல் பாருங்கள் 124, 148, 122, 120, மறுபடியும் வந்து ஒரு 120. இது வரைக்கும் பார்த்துங்க. கேப்பில் ஒரு 155 இருக்கும், அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த 1ன்ற நம்பரை வச்சு எப்படியெல்லாம் ரிசல்ட் வந்துருக்கு பாருங்கள். அதில் ஒரு நம்பர் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அதையுமே பார்த்துருவோம். அந்தந்த கலர் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். முதல்ல வந்து இங்கே பாருங்கள் 148, 148 இது பாருங்கள் 2 மாதம் கேப்பில் அந்த AB 14, இங்கே பாருங்கள் BCயில் 14 அப்படின்னு சொல்லி 814 அப்படின்ற ஒரு நம்பரு வந்திருக்கு. ஓகேங்களா? 814 ஒரு மாதம் கேப்பில். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஒரு மாதம் கேப்பில் எந்த மாதிரி நம்பர் வரணும்னு பாருங்கள். முதல்ல AB 14, அப்புறம் BC 14, இப்போ AC 14 அடுத்த மாதம் கேப்பில் வரணும். ஆனால் இந்த கேமில் பாருங்கள் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, வந்த நம்பரு இன்னொரு தடவை வருது. அதில் பாருங்கள் அதே மாதிரி இந்த 148 இன்னொரு முறை வந்திருக்கு. ஸோ இந்த 148 இன்னொரு முறை வந்த உடனே அப்போ அந்த 184 அப்படின்ற நம்பரை ஸ்ட்ராங்காகவே ஃபாலோ பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்கள் 184 இதெல்லாம் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் 184. ஸோ இதுதான் மெத்தடு, இதை பார்த்துருங்க. அடுத்த நம்பர் பாருங்கள் 122. ஓகேங்களா? 122. இந்த 122 இன்னொரு தடவை வரலை. ஆனால் பாருங்கள் இந்த 122க்கு 3 மாதம் கேப்பில் இங்கே 177 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதத்தில் தான் வந்திருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா அது 177 ஒரு மாதம் தள்ளி வந்திருக்கு. ஆனாலுமே கரெக்டாக வந்து பாருங்கள் 2 மாதம் கேப்பில் 3 மாதம் கேப்பு, அடுத்து கேப்பே இல்லாமல் பாருங்கள் 144 அப்படின்னு அடிச்சிருக்கு. நல்லா பாருங்கள் 122, 177, 144 இந்த கேம் முடிஞ்சுது. அடுத்து பாருங்கள் 120. 120க்கு என்ன நம்பர் வரணுன்னா பாருங்கள் திரும்ப ஒரு 120 வந்துச்சு. அப்போயே நம்ம 140, 170ன்ற நம்பரை ஃபாலோ பண்ணியிருந்தா இங்கே பாருங்கள்
140 அப்படின்ற நம்பர் வந்துருச்சு. ஆனால் இந்த கேப் கரெக்டாக இருக்குது பாருங்கள், 2 மாதம். இந்த 170 அப்படின்னு 140 வந்தோடனே பாருங்கள், இந்த மாதம் தான் அந்த 170 கரெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு நம்பர் தான் பேலன்ஸ் இருக்குது. 124 ஒரு மாதம் விட்டு பாருங்கள், 241 அப்படின்னு அடிச்சிருக்கு. ஸோ 241க்கு பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே பிசியில் இருக்கிற 24, இங்கே ஏபியில் இருக்குது. ஓகேங்களா? ஏபியில் அப்போ ஏசி 24 வச்சு 214 அப்படின்னு ஒரு நம்பர் வரணும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த 148 எப்படி வந்ததோ அதே மெத்தேடு தான் போனோம். நாம் அதே மெத்தேடு போனால் தான் அதை கரெக்டாக பிடிக்க முடியும். எப்படின்னா இங்கே ஏபி முதல்ல, அப்புறம் பிசி முதல்ல, அப்புறம் ஏசி. அப்போ ஏபி பிசி ஏசி அப்படின்ற மெத்தடில் தான் போகணும். அதுக்கு பாருங்கள், திரும்பவும் அந்த 148 வந்த மாதிரியே திரும்பவும் வந்து அந்த 124ன்ற நம்பரே வந்திருக்கணும். இது பாருங்கள், 124ன்ற நம்பரே வந்துச்சு. அப்படி ஒரு குழுவும் கிடைச்சிருது. அப்போ 2 மாதம் கேப்பு. இந்த குழுவுக்கு நமக்கு அதே நம்பரு திரும்பவும் ரிசல்ட்டில் வந்தாச்சு. அப்போ இந்த நம்பர் வந்து நம்ம அடுத்து இதே மெத்தடில் வேறு வரும்போது தான் பார்க்கணும். ஒரு ஏசி 24 இல்லை பிசி 24 வரும்போது தான் இதை எடுத்துக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா இப்போ முதல்ல ஏபி 14 வந்துருச்சு. அப்போ பிசி 14 வந்துச்சு இல்லையா? அப்போ அதே மாதிரி பிசியில் 12 வரணும், 412. இங்கே பாருங்கள், 412. ஸோ நீங்கள் கரெக்டாக இதை பார்த்து, ஏன்னா நான் முன்னாடியே இந்த மாதிரி வீடியோலாம் போட்டேன், அதனால் அடிக்கடிக்கு போட முடியல. ஆனால் திரும்ப வந்து கேட்குறாங்க, அதனால தான் திரும்பவும் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். இதை பார்த்துருந்தா இது நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக இந்த 124, 140, அப்புறம் இந்த 184, 412 வின்னிங் எடுத்துக்கலாம் 3D. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ அடுத்துன்னா வந்துச்சுன்னா 412மே வந்து போச்சு. அதாவது எப்படி இந்த 148னுடைய ஏபி 14, பிசி 14, 814 வந்ததோ அதே மாதிரி இந்த 124க்கு பிசி 12 வச்சு 412மே வந்துருச்சு. அப்போ இதிலேருந்து 2 மாதம் கேப் முடிஞ்சு போச்சு. இப்போ இதனுடைய 2 மாதம் கேப் முடிஞ்சு அடுத்து அந்த 12ன்ற நம்பரு ஏசி அடிக்கணும். எப்படி ஏசி 14 வந்ததோ அதே மாதிரி ஏசியில் 14 அப்படின்னு நம்பர் வச்சா 142ன்ற ஒரு நம்பரு வந்து ஆகணும். ஓகேங்களா? 142. இப்போ வந்து 92ன்ற நம்பரில் தான் இந்த மாதம் கேம் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? 92 பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 92 வந்தது, அப்புறம் பாருங்கள் 42, 47 வந்தது. இப்போ மறுபடியும் 74. பிசிலையுமே வந்து ஒரு 74 வந்திருக்கு. பிசியில் ஒரு 74, ஒரு 24 வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு 142ன்ற நம்பரு இந்த மாதம் வரைக்கும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா 40ன்ற நம்பர் கண்டிப்பாக பிசி அடிக்கும்னு சொல்லியிருந்தேன். அது சப்போர்ட்டுக்கு 90, 59 அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் 40ன்ற நம்பரு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 65. அதேமாரி ஒரு தடவை சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் வாய்ஸு தள்ளி விட்டுறாங்க. இங்கே 65க்கு பாருங்கள் 60 வந்திருக்கும். அடுத்து பாருங்கள் 5 வச்ச நம்பர் மட்டும் பார்த்துப்போம். 75, 75க்கு 70 வந்து போச்சு இந்த மாதத்தில். அப்போ 65, 75, அடுத்து 75 இருக்குது. அதுக்கு இன்னொரு 75 வந்துருச்சு, அது விட்டுருங்க. இப்போ கேப்பில் இந்த 45 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 45க்கு 40 கண்டிப்பாக அடிக்கும். அது க்ளூ தான் நமக்கு இந்த 37ம் இந்த 75ன்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் 740 பாக்ஸ் அடிக்கலான்னு சொல்லி 047மே ஒரு இதில் கெஸ்ஸிங்கில் கொடுத்துருப்பேன். அது பாக்ஸ்லையுமே வரலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் யாராவது ஒருத்தராவது வின்னிங் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒருத்தர் வந்து 047 பாக்ஸ் போட்டேன் வின்னிங் பிரதர்னு மெசேஜ் பண்ணியிருந்தார். சரி, பரவாயில்ல. இப்போ என்னென்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன ஃபாலோ நம்பர் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா 142. ஓகேங்களா? ஒருத்தர் கேட்டிருந்தார் 755 ஏற்கனவே வந்துச்சு வருமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது ஒரு சின்ன ஐடியாவுக்கு தான் சொல்லியிருந்தேன். அதை எப்படின்னா 735, 745, 755மே வரலான்னு. ஆனால் அவர் பார்த்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், 755 வந்துச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இந்த 755, 735 கேப் நம்பர் 745மே வந்திருக்கலாம். ஸோ ஒரு சில ஐடியா நான் சொல்கிறேன். அது வந்து அந்த நம்பருக்கே தான் அந்த கெஸ்ஸிங் அப்படின்னு இல்லை. அதாவது இந்த மெத்தடெல்லாம் வருது அப்படின்னு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 755 இருக்குது பாருங்கள்.
இந்த 755க்கு ஒரு மாதம் விட்டு 455 அடிச்சிருக்கு. ஸோ அப்போ 255ன்னு ஒரு ரிசல்ட் அடிக்கணும். ஒருவேளை இந்த மாதத்துல 255மே அடிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் சார்ட் வச்சு என்னுடைய பழைய வீடியோ வேணா பாருங்கள். ஏன்னா நான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேறு, இப்போ இருக்கிற சூழ்நிலையே வேறு. அதனால் என்னால் எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து கெஸ்ஸிங் போட முடியல. ஓகேங்களா? இருந்தாலுமே சில பேர் வந்து கேட்குறாங்க, கிடைக்கிற டைமில் பார்க்குறேன். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்ம என்ன நம்பர் எடுத்திருக்கோம் ஃபாலோ நம்பர் அப்படின்னா, இதில் பாருங்கள் 142 இந்த மாதத்துக்கான ஃபாலோ நம்பர் எடுத்திருக்கோம். அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க. சி போர்டு 2 இல்லை ஏ போர்டு 1 அந்த மாதிரி, இல்லை பி போர்டு 4 அந்த மாதிரி உங்களுக்கு கெஸ்ஸிங் வரும்போது இதை ஞாபகம் வச்சுங்க. அதாவது ரொம்ப கம்மி டிக்கெட்டில் வேணால் ப்ளே பண்ணிட்டே வாங்க. 142 ஒரு ஃபாலோ நம்பரு கிடைச்சிருக்கு. பாருங்கள் மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு ஓகேன்னா ஃபாலோ பண்ணுங்கள்.